குழந்தையே, இன்று அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிக கவனப்படியாக வேண்டிய செய்தி என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்படும். நீ எதிர்கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவரால் நடக்கப் போகிறது. காலம் முழுவதும் தொடரக்கூடிய உறவு அல்லவா, இடையில் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்றால், எதனால், எதற்காக, யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்தப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களுக்கு நம்முடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ. உனக்கு ஒரு நல்லது நடந்த இவர்கள் நினைக்கவில்லை. நல்ல நட்பு என்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன், ஒரு கஷ்டம் வந்தவுடன், அந்த கஷ்டத்திற்கு காரணமானவரே இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும் பொழுது அதை யாராலும் கேட்டுக்கொள்ள முடியாதது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இவ்வளவு கஷ்டத்தையும் இவர்கள் நமக்கு கொடுத்த பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும்? நான் சொன்ன பிறகு கூட உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால், ஏழை பாடுகளுக்கு உதவி செய்யும் குழந்தை அல்லவா நீ? நான் சொன்ன பிறகும் உனக்கு என்ன எண்ணம் வந்து விடவில்லை? தனக்கு துரோகம் பாவத்தையும் செய்தவர்களுக்கு நன்மை செய்கின்ற குழந்தை நீ. நீ எப்பேற்பட்ட தீமை செய்திருந்தாலும் நன்மை செய்கின்ற என்னுடைய குழந்தை. அவர்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? ஆனால் என் குழந்தை, நீங்கள் இந்த விஷயத்தை, என் குழந்தை, உன் குடும்பத்தில் இருக்கின்ற இரத்த உறவு ஒன்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் தாய் தந்தையாக அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவாக யாரேனும் ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை தொடருகின்ற ஒரு சில விஷயங்கள் என்று எல்லாமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே. இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக நீக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உனக்கு கெடுதலை எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் என் குழந்தை, நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய் அல்லவா? இவர்கள் உனக்கு இப்படி துரோகத்தை செய்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்ற உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இவர்களுடன் நடவடிக்கைகள் சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்றென்றும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. இவர்களை நீ யாரிடத்திலும் எல்லாம் நெருங்கி பழகிறாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள். யாரும் உனக்கு எதுவும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக இருப்பிடம் இவர்கள் யோசிக்கிறார்கள். இப்படியா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கிறார்களே தவிர, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்பதில் சரியான கவனத்தோடு இருக்கின்றார்கள். எப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை, உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது. பாவம் என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய். அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் என்பதை நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம். ஆனால் என் பிள்ளையே,
இந்த குடும்பத்திற்காக போராடி திரிந்த இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவது. ஆனால் உன்னை மட்டும்தான் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு புரிய வைப்பதற்காக வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயங்களை தந்திருக்கின்றது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பிவிடுகின்றாய். எல்லோரையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை, உன்னுடைய நம்பிக்கைக்கு உரிமையாளர்கள் உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, யார் உனக்கு இவர்கள் அடையாளம் காட்டித்தர இந்த அப்பன் என்னை தவிர இந்த அப்பன் இதை சாதாரணமாக எல்லாம் உன் முன்னால் கொண்டு வரவில்லை. என் பிள்ளையே, இதனால் வரையிலும் நீ பட்டது வெல்லம் போதும், பட்டது கெட்டது போதும். இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ எந்த ஒரு விஷயத்தையும் நான் நினைத்து விட்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சில காலமாக பழகி கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட அதிகமாக என்னை பேசுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டு கிடைக்காதே. ஆனால் அப்பன் அவர்களிடம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனை தெரியுமா? உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடன் பிறந்த உறவிடத்தில் இருந்து மனதுக்குள் வைத்திருக்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். இவர்கள் சொன்னதை எல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை நாள் உன்னுடைய பேசிக்கும் பொழுது எப்பொழுதும் உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்களுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சற்று இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்பொழுது எக்காரணம் கொண்டும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைக்காதே. உன்னை போல எல்லோரும் இல்லை. உன்னை போல மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இருப்பவர்கள் யாரும் இங்கு இல்லை. இதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எந்த இடத்தில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கை இனி என்னவாக உனக்கு மாறப்போகிறது என்பதை நீ கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்றும் இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பனை சாதாரணமானவன் அல்ல என் பிள்ளையே. நீ அவமானப்படுவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க இந்த அப்பன் ஒன்றும் சாதாரணமான மனிதன் அல்ல. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேன். பல வாய்ப்புகளை வழங்குவேன். அப்படியும் அவர்கள் புரியவில்லை என்றால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதே கூட கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்ப்பார்கள். என் குழந்தையே, நான் இழந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயத்தையும் உனக்காக வந்து சேர்ந்து விட்டது. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்ன என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் இருக்கின்ற உண்மையான அன்போடு பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த இரத்த உறவு நன்றி
கொடுத்து அழைக்கின்றது. இந்த இரத்த உறவிற்காக நீ எத்தனை தியாகங்கள் செய்திருக்கின்றாய் தெரியுமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றாய். ஆனால் இப்படித்தான் என்றும் அவர்கள் தன்னுடைய குணத்தை நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, அப்பன் சொல்வதை கவனமாக கேள். இவர்களை ஒதுக்கி என்றும் செல்லவில்லை. இவர்களுக்கு நீ இனிமேல் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து பார். அப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று இவர்களுக்கு தெரியும். என் பிள்ளையே, நான் சொன்னால் கூட அதை நீ அப்படியே செய்துவிட மாட்டாய். ஏனென்றால் இவர்களுக்கும் உனக்கும் என்னதான் இருக்கின்றது? என்ன செய்தாலும் நீ அவர்கள் மீது கொண்ட அன்பு உனக்கு ஒருபோதும் குறைவதில்லையே. அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பினைத்தான் நீ வெளிப்படுத்துகிறாய். உன்னை கோபப்படும் என்று சொன்னால் கூட சற்று நீ கோபம் வந்து விடாத ஒரு குழந்தை. அப்பேற்பட்ட உன்னை இவர்கள் பாதகம் பார்க்கின்றார்கள் என்றால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த அப்பனிடத்தில் இருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். கொடுத்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாத பிள்ளைகளுக்கு தண்டனை தானே தெய்வத்திடமிருந்து கிடைக்கப் பெறும். அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனைப்படாமல் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை பற்றி நீ யோசித்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் துரோகம் இல்லாத மனிதன் உன் அப்பன். என் மனது அல்லவா உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைப்பவர் இந்த அப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்காக நீ சட்டென்று மனமுடைந்து நிலைக்காக நீ வேதனைப்படாதே. யாராக இருந்தாலும், உன் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும், என்ன வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும். உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, கையோடு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை நான் அறிவேன். இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும். தானாக இந்த உறவு கிடைக்காமல் போனது உன் வாழ்க்கையில் இருந்து அவர்கள் உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் ஒதுங்கி விடுவார்கள். அது மட்டும் அல்ல, உனக்கு இது நாள் வரையிலும் அவர்கள் செய்த துரோகங்கள் உன் காலடியில் இருந்து உனக்கு மன்னிப்பினை கேட்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் எப்பொழுதும் எல்லா தீய எண்ணங்களிலும் தீய செயல்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் செல்லமே, அவர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் திருத்தி உனக்கான நல்வழிப்படுத்தி உன்னிடத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் உன்னோடு பாதுகாவலாக இருக்கும் பொழுது உனக்கான எல்லா நன்மைகளையும் உனக்கான எல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.